சமீபத்தில் மறைந்த எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான அரவிந்தன் குறித்து 6 சிறப்பு கட்டுரைகளை சிந்த இணையதளம் இன்று வெளியிட்டிருக்கிறது. மொழியை செம்மையாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் அரவிந்தன் மிகுந்த கவனம் கொண்டவர் என்கிறது எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய கட்டுரை. வார்த்தைகளுக்கு உள்ளார்ந்திருக்கும் ஆன்மாவுக்கு நேர்மையாக மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் என்பதில் தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தவர் அரவிந்தன் என்கிறது மொழிபெயர்ப்பாளர் ஜி. குப்புசாமி எழுதிய கட்டுரை. ஓர் உயர்நிலை பேராசிரியரிடம் இருக்க வேண்டிய எல்லா மாண்புகளும் அரவிந்தனிடம் இருந்தன. சுத்த சுயம்புவாக உருவான பேராசிரியர் அவர் என்கிறது காலச்சுவடு இதழின் ஆசிரியர் கண்ணன் எழுதிய கட்டுரை. அரவிந்தனின் இதழியல் பணிகளும் மொழிபெயர்ப்புகளும் அறிந்தேற்கப்பட்ட அளவுக்கு அவருடைய படைப்புகள் பேசப்படவில்லை என்கிறது கவிஞர் சுகுமாரன் எழுதிய கட்டுரை. சொட்டு நீர் பாசனத்தில் ஒவ்வொரு சொட்டு நீரும் விழலுக்கு இரையாகாமல் செம்மைப்படுவதை போன்றது அரவிந்தனின் பணிலாவகம் என்கிறது எழுத்தாளர் கலந்தை பீர் முகமது எழுதிய கட்டுரை. மாற்று கருத்தை கூட மனம் கோணாதபடி சொல்லும் வல்லமை அரவிந்தனிடம் இருந்தது என்கிறது எழுத்தாளர் சித்ரா பாலசுப்ரமணியன் எழுதிய கட்டுரை.